ஜெய சங்கர ஹரஹர சங்கரா. கடந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அன்னைக்கு, அதாவது பொதுயுகம் 2026 ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினி அப்படிங்கிறதான புண்ணியக்ஷேத்திரத்துல ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடந்தது. மகாகால் த மாஸ்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிறதான பேரோட இதனுடைய திறப்பு விழாவில் பங்கு பெற்றதான நம்மளுடைய மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த உஜ்ஜயினி க்ஷேத்திரத்தை பத்தி, அதே போல மகாகால் சீர் நேரம் அப்படிங்கிறத பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அதை பத்தி சில ஆதாரபூர்வமான விளக்கங்கள் வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சதுனால இந்த காணொலியை கொடுக்கிறோம். அதாவது நம்மளுடைய பாரதிய கலாச்சாரத்துல உஜ்ஜயினிங்கிறதான ஒரு க்ஷேத்திரத்திற்கு ஆன்மீக ரீதியில மாத்திரமல்லாமல் ஒரு விஞ்ஞான ரீதியிலையும் முக்கியத்துவம் இருக்குங்கிற விஷயத்தை அவர் ஆரம்பிச்சு பேசினார். அதை நாம இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். சிறப்பம்சங்கள் என்னங்கிறது, இந்த ஸ்காந்த புராணம் அப்படிங்கிறதான நம்மளுடைய பாரம்பரிய நூல்லையே உஜ்ஜயினி க்ஷேத்திரத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கு. அதனுடைய இந்த ஒரு விஞ்ஞான ரீதியிலான முக்கியத்துவத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கு. சூரியன் தினசரி காலையில உதயமாக கூடிய இடத்தை நம்ம கவனிச்சுன்னு வந்துட்டு இருந்தோம்னா 6 மாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி அவர் பயணிக்கிறதையும் அதை உத்தராயணம் அப்படிங்கிறத பேரோட சொல்றோம். அதே போல 6 மாசம் தெற்கு நோக்கி பயணிக்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். தட்சிணாயனம்னு அதற்கு பேர் சொல்றோம். இந்த உத்தராயணத்தினுடைய வடக்கு எல்லையில இந்த உஜ்ஜயினி இருக்கிறதாக பிராச்சீனமாக இந்த ஸ்காந்த புராணத்துல அவந்தி கண்டம் அப்படிங்கிறது, அவந்திங்கிறது உஜ்ஜயினியினுடைய மற்றொரு பிராச்சீனமான பெயர். அதுல 69வது அத்தியாயத்துல சனத்குமார உவாச்சா ஸ்ருணுவத்ஸ மஹீபிருஷ்டே சிப்ரா திவ்யதரா நதி தஸ்யாஸ்தீரே வரம் தீர்த்தம் கர்க்கராஜேதி விஸ்ருதம் தஸ்ய ஸ்தானே கதோ பானு யாம்யாயனகரः பரஹ அப்படிங்கிறதான இன்னும் விஷயங்கள் அந்த அத்தியாயத்துல இருக்கு. அதாவது இந்த ஷிப்ரா க்ஷேத்திரத்துல இருக்க அந்த நதியினுடைய கரையில கர்க்கராஜ தீர்த்தம் அப்படிங்கிறதான ஒரு கோவில் இருக்கு. அந்த ஸ்நான கட்டத்தை தீர்த்தம்னு சொல்லலாம் அந்த நதியினுடைய பகுதியை. அந்த சுவாமிக்கு கர்க்கராஜேஸ்வரர் அப்படின்னு பெயர். ஏன் கர்க்கராஜேஸ்வரர் அப்படின்னு பெயர் அப்படின்னாக்க, நம்ம தமிழையும் கடகரேகை அப்படின்னு சொல்றோம். அதாவது சாயன கடகராசியில சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நேரத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஊர் வரைக்கும் சூரியன் வடக்கு நோக்கி வருவார். அதற்கு பிறகு அவர் தெற்கு நோக்கி தட்சிணாயனத்துல திரும்பிடுவார் அப்படிங்கிறது அதை குறிக்கிறதுக்காக பிரத்யேகமாக உஜ்ஜயினி மகாநகரத்துல ஒரு கோவில். அதாவது உஜ்ஜயினியில இது ஏற்படுறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை குறிக்கணுங்கிறதுக்காக தனியாவே ஒரு சுவாமி சந்நிதியை அங்க ஏற்படுத்தி இருக்கார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். தவிரவும் அந்த சுவாமிக்கே பேர் மகா காலத்தினுடைய கணிப்புக்காக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உஜ்ஜயினி க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமான முக்கியத்துவத்தை கொடுத்தார். இதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். அந்த கர்க்கராஜேஸ்வரர் கோவிலையும் இடது பக்கம் படத்துல, அது பக்கத்துல அந்த இடது பக்கம் படத்திலேயே நமக்கு தெரியக்கூடியதான ஒரு ஸ்தம்பம், ஒரு நினைவு சின்னம், நினைவு தூண், அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக வலது பக்கம் படத்துல காட்டியிருக்கோம். அதுலயும் அந்த நினைவு தூண்லயும் என்ன விஷயம் இருக்குங்கிறத ஒரு பகுதியை, அதுல முக்கியமாக நமக்கு வேண்டியதான ஒரு பகுதியை இங்க காட்டியிருக்கோம். இதுல வரைபடம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல சில பல கோடுகளை வரைஞ்சிருக்கு. அது இன்னும் தெளிவாக நம்ம இன்னும் நவீன படமாக அடுத்தது காட்ட போறோம். மேல அதை பத்தியும் மேல நம்ம சொல்ல போறோம். அதாவது இப்ப சொன்ன மாதிரி இந்த மகா கால ஈஸ்வரருடைய க்ஷேத்திரமாக இருக்கிறதுனாலே இந்த க்ஷேத்திரத்தின் வழியாக தெற்கு வடக்காக போகக்கூடியதான கோட்டை ஒரு முக்கியமான கோடாக கொண்டு இந்த அடிப்படையில எல்லா கால கணிதத்தையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக நம்ம முன்னோர்கள் மேற்கொண்டாங்க. அதுக்கு காரணம் அந்த மகாங்கிறத தவிர தனிப்பட்ட முறையில அதுதான் முக்கியமான காரணமாக சொல்லணும். ஏன்னா பூமியில வடக்கு தெற்கு அப்படிங்கிறதான ஒரு பாகுபாட்டுக்கு இயற்கையாகவே அந்த பூமியினுடைய சுழற்சி வச்சு அதை சொல்ல முடியும். ஆனா எங்கேருந்து கிழக்கு, எங்கேருந்து சுழற்சியானதே மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால அதுல பிரிச்சு கோடு ஓட்டு காட்டுறதுங்கிறது
அது பூமியோடைய சுழற்சி ரீதியில சொல்ல முடியாது. அதனால நம்ம ஒரு நடைமுறையில இதுதான் அப்படிங்கிறதான ஒரு தீர்மானத்தை வச்சுக்கணும். அதனால இது மகா கால ஈஸ்வரருடைய க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அந்த உஜ்ஜயினி அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்தை வச்சு இந்த க்ஷேத்திரத்தினுடைய தெற்கு வடக்கு கோட்டை வச்சிருந்தாங்க. அந்த தெற்கு வடக்கு கோடானது தெற்கால சென்று இன்னைக்கு நாம பூமியினுடைய தெற்கு பாதியையும் வடக்கு பாதியையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டோட எங்க போய் சேரறதோ அந்த இடத்திற்கு நம்ம முன்னோர்கள் லங்கா அப்படிங்கிறதான பேரை சொன்னாங்க. லங்காங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடியதான இலங்கைங்கிறதான தேசம்னு வச்சுக்கோங்க. அந்த திக்குல இருக்கக்கூடியதான ஒரு புள்ளி. அதுக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த ஜோதிஷ விவரணங்கள் கொடுக்கிற நேரத்துக்கு தேவைப்படுறதுங்கிறதுக்காக அதுக்கு லங்கா அப்படிங்கிறதான பேரை வச்சிருந்தாங்க. ஆனா அது சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு புள்ளி, அவ்வளவுதான் அது. ஆனா கணிதத்துக்கு அது முக்கியமாக இருக்கு. ஆனா அசல் இருந்து நம்ம முன்னோர்கள் அநேகம் பேர் இந்த வானவியல் ஆராய்ச்சியை பண்ணக்கூடியவங்க, முக்கியமாக வராகமீரருங்கிற பெரியவர் உஜ்ஜயினி க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல இருந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் உஜ்ஜயினியில நடுவுல அந்தந்த காலத்திலையும் அரசர்கள் அதை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இன்றைய அரசாங்கமும் அங்க வச்சு நடத்தாரு. இப்ப இதுல அந்த ஒரு தெற்கு வடக்கு கோடு இருக்கே, இந்த கோட்டுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய நூல்கள்ல பூமத்திய ரேகை அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா இப்ப இந்த வார்த்தைகளை பூமத்திய ரேகை அப்படிங்கிறதான வார்த்தையை பத்தி தான் மேல நமக்கு விஷயம் வரப்போறது. அதாவது நம்மளுடைய அமைச்சரானவர் அவர் பேசினது என்ன, அந்த ஒரு உத்காட்டன சமாரோக அப்படின்னு சொல்லிட்டு எம்பிசிஎஸ்டி போபால் அப்படிங்கிறதான யூடியூப் சேனல்ல அவங்க அந்த வீடியோ காணொலியை போட்டிருக்காங்க. அதுல சுமார் 2 மணி நேரம் 35 நிமிஷம் தாண்டி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் உஜ்ஜயினியை பத்தி. உஜ்ஜயின் கே பினா கால கணனா அதுரா ஹோகா. உஜ்ஜயினி இல்லாட்டாக்க நம்மளுடைய கால கணிப்பானது நிறைவடையாது. ஜஹாம் மத்திய ரேகா और कर्क रेखा वह केंद्र बिंदु उज्जैन और उज्जैन के आसपास है அப்படிங்கிறதான வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கார் ஹிந்தியில. நம்ம மூல ஹிந்தி சொற்களையே கவனிச்சு அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனப்பட்டோம்னா அது நன்னாவே சரியா தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மொழிபெயர்ப்புல சில பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால சில பல தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்காகத்தான் இந்த விளக்கம் கொடுக்கிறோம். அதாவது இதுல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடியதான ஒரு வார்த்தை மத்திய ரேகா और कर्क रेखा ஜஹா. இந்த 2 ரேகைகளும் எங்க வந்து சேரறதோ அப்படிப்பட்டதான க்ஷேத்திரத்திற்கு இசீலியே சभ्यता के आधार पे इसको महाकाल की नगरी कहा गया है. இப்படிப்பட்டதான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறதுனால ஒரு கலாச்சார ரீதியில இந்த க்ஷேத்திரத்திற்கு மகாகாலத்தினுடைய நகரமாக ஒரு பிரசித்தியானது ஏற்பட்டது அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்கார். இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னாக்க, கர்க்க ரேகா சாயன கர்க்க ரேகையானது அந்த உஜ்ஜயினி வழியாக போறது அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய விசாரம் இல்லை. இன்னைக்கு இன்னும் துல்லியமாக நம்ம பார்த்தோம்னா உஜ்ஜயினிக்கு சற்று வடக்கால இருக்கு அப்படிங்கிறதாக, உஜ்ஜயினில இருந்து ஒரு சுமார் 40-50 கிலோமீட்டர் வடக்கால இந்த கோடு போகிறது அப்படிங்கிறதாக இன்னைக்கும் அங்க புதுசாக டோங்களா அப்படிங்கிற கிராமத்துக்கிட்ட ஒரு வானியல் ஆய்வகம் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இப்போ அதுல இருக்கிற கேள்விக்குரியதாக வார்த்தையாக தோணக்கூடியது என்னன்னா மத்திய ரேகா அப்படிங்கிறதான வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். இதுதான் நம்ம இங்க காட்ட வந்திருக்கோம். இந்த ஸ்லோகம் தான் இதற்கு முன்னாடி அந்த ஸ்தம்பத்திலேயே இருக்கக்கூடியதான தூண்லேயே இருக்கக்கூடியதான ஸ்லோகம். இது பாஸ்கராச்சாரியர் அப்படிங்கிற ஒரு பெரிய மேதாவியானவர், நம்மளுடைய முன்னோர்கள்ல விசேஷமாக இந்த ஜோதிர் கணிதத்தை பத்தி ஆய்வு செய்தவர். 2வது பாஸ்கரர் அப்படின்னு இவர் சொல்றாங்க. இவர் சுமார் பொதுயுகம் 12வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவருடைய நூல்ல அவர் எல்லங்கோஜயினி புரோபரி குருக்ஷேத்ராதி தேசான் ஸ்பிருஷத் சூத்திரம் மேருகதம் புதைர் நிகதிதா சா மத்திய ரேகா புவஹா அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஸ்லோகம். அதாவது முன்னாடி நம்ம லங்கா அப்படிங்கிறதாக அதை ஒண்ணு காட்டினோமே, அந்த புள்ளியிலேருந்து உஜ்ஜயினி வழியாக மேருகதம், மேரு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வடதுருவத்திற்கு கொடுத்ததான பெயர். அதுல குருக்ஷேத்ராதி தேசான் ஸ்பிருஷத். குருக்ஷேத்திரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய குருக்ஷேத்திரம் அசல் இந்த கோட்டு மேலேயே இருக்காங்கிறது அங்க முக்கியம் இல்லை. ஏன்னா பலவேறு நூல்கள்ல பலவேறு ஊர்கள் அந்த கோடுல இருக்கிறதாக அல்லது கிட்டத்தட்ட அந்த கோடுல இருக்கிறதாக அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்ததான ஒரு
எந்த அளவுக்கு அதை கணிக்க முடிஞ்சதோ அதன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமாக எல்லா நூல்கள்லயும் உஜ்ஜயினி அப்படிங்கறதான ஊரை விடாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உஜ்ஜயினியில இருந்து வடதுருவம் வரைக்கும் செல்லக்கூடியதான ஒரு கோடானது தென்வடல் கோடு தானே, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அதனோட போய் ஒரு புள்ளிய லங்கா அப்படிங்கறதாக சமுத்திர மத்தியில சொல்லியிருக்காங்க. அது அந்த இடம், அந்த கோடு தான் பூமியினுடைய மத்திய ரேகை அப்படிங்கறதான வார்த்தையை 12வது நூற்றாண்டுல பாஸ்கராச்சாரியர் பயன்படுத்தி இருக்கார் அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். இந்த மத்திய ரேகைங்கிற வார்த்தையானது இன்றைய காலத்துல இந்த அர்த்தத்துல இருக்கா இல்லையாங்கிறது தனியாக நம்ம மேல பார்ப்போம். ஆனா பழங்காலத்துல இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அர்த்தத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. மேற்கொண்டு பேச்சு பரமேஸ்வரன் நம்பூதிரிங்கிற பெரியவர் இதுல அவர் முதல் பாஸ்கராச்சாரியருடைய லகுபாஸ்கரியம்ங்கிறதான ஒரு கிரந்தத்திற்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய சமயத்துல கீழே அந்த உரையை பார்க்கலாம். பூமியர் மத்தியகதா தட்சிணோத்தரா யா ரேகா அப்படின்னு சொல்றார். பூமியினுடைய மத்தியத்துல இருக்கக்கூடியதான தெற்கு வடக்கு கோடு அப்படின்னு தெளிவாக எழுதுறார். அதனால இது தெற்கு வடக்கு கோடுங்கிற அர்த்தத்துல அவங்க பயன்படுத்தி இருக்காங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அதற்கு அந்த காலத்துல அவங்க அத மத்தியகதா ரேகா, மத்திய ரேகை அப்படிங்கறதான வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இதே அனுசரிச்சு இப்ப சமீபத்துல ஒரு நூற்றாண்டுக்குள்ளாரே மத்திய பிரதேச அரசாங்கம் வெளியிட்டதான ஒரு அந்த உஜ்ஜயினி கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய வானியல் ஆய்வகத்தை பத்திரதான புஸ்தகத்திலையும் உஜ்ஜயினுக்கோ மத்திய ரேகா ஸ்தித நகர ஹோனேகா கௌரவ பிராப்து அப்படின்னு மத்திய ரேகையில் உஜ்ஜயினி இருக்கிறது என்பது இதனுடைய சிறப்பு அப்படிங்கிறதாக ஹிந்தியில அவங்க வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்கிறதையும் பார்க்கலாம். ஆனா இவங்க இந்த தெற்கு வடக்கு கோடு அப்படிங்கறத அர்த்தத்துல இவங்க மத்திய ரேகான்னு சொல்றச்ச இது வாஸ்தவத்துல இது ஒரு மெரிடியன் பயன்படுத்தி இருக்காங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினாலதான் இதே புஸ்தகத்துல இதே ஒரு பத்தியினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் உஜ்ஜைன் பிகேம் த பிரைம் மெரிடியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதாக இது இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் இந்த உஜ்ஜயினி கஷேத்திரத்திற்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இந்த ஊரின் வழியாக செல்லக்கூடியதான தென்வடல் கோட்டை பிரைம் மெரிடியனாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆனா பிரைம் மெரிடியன் அப்படிங்கறதான அர்த்தத்துல மத்திய ரேகை, பூமத்திய ரேகை அப்படிங்கறதான சொல்லானது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்றைய தமிழ்ல பூமத்திய ரேகைங்கிறதான வார்த்தையானது ஈக்குவேட்டர் அப்படிங்கறதான அர்த்தத்துல பயன்படுத்துறோம். இதற்கு பிராச்சீனத்துல நிரக்ஷ ரேகை அப்படிங்கறதான ஒரு சொல்லானது இருந்தது. அதாவது அக்ஷம், லாட்டிடியூட் இல்லாததான கோடு அப்படிங்கிற அர்த்தம். அதனால இந்த பூமத்திய ரேகைங்கிற சொல்லுக்கு பழைய சம்ஸ்கிருத நூல்கள்ல இருந்த பொருளோ அல்லது பழைய ஹிந்தி பதிப்புகள்ல இருந்த பொருளோ அது கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியத்துல, அதே மத்திய ரேகைன்னு சொன்னாங்கன்னா இதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஊர்கள் கிழக்கு, இதற்கு மேற்க இருக்கக்கூடிய ஊர்கள் மேற்கு அப்படிங்கறதான மத்தியத்துல நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு கோடு, அதுதான் பிரைமரிடியன் அப்படிங்கறதான வார்த்தையினுடைய அர்த்தம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆகையினால்தான் இத பூமத்திய ரேகைன்னு அந்த காலத்துல சம்ஸ்கிருதத்துல பயன்படுத்தி இருக்காங்க. ஹிந்தி பதிப்புகள்லயும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் அது சொல்லானது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதான கருத்து ஏற்பட்டிருக்கலாம் போல இருக்கு. ஹிந்தியில இன்றைய காலத்துல மத்தியான ரேகை, அதாவது உஜ்ஜயினியினுடைய நடுப்பகல் ரேகை, நடுப்பகல் நேரத்துல சூரியன் எங்க வருவாரோ அப்படிப்பட்டதான உஜ்ஜயினியை சார்ந்ததான ரேகை அப்படிங்கறதான பயன்பாடு இன்றைய காலத்துல இருக்கு. ஆனா பழைய ஹிந்தியில மத்திய ரேகை அப்படிங்கறதான சொல்லுதான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்கிறத நாம கவனிக்கலாம். இது நம்ம முக்கியமா மனசுல வாங்கிக்க வேண்டியது. இத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க அந்த இடத்துல அவர் மத்திய ரேகையும் கர்க்க ரேகையும் வெட்டக்கூடிய இடம் உஜ்ஜயினி அப்படின்னு சொன்னதான சொல்லல எந்த ஒரு பெசகும் கிடையாது. ஏன்னா அவர் எந்த அர்த்தத்துல மத்திய ரேகைன்னு சொல்லியிருக்காருன்னா பிரைம் மெரிடியன்கிற அர்த்தத்துல மத்திய ரேகைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அர்த்தத்துல பழைய சம்ஸ்கிருத நூல்கள்ல இருந்திருக்கு, பழைய ஹிந்தி வழக்கத்திலையும் இருந்திருக்கு. ஆகையினால அதை மேலும் அவர் என்ன சொல்றார், நான் இத ஏஐ டூல்ஸ்ல இப்ப வந்துட்டு இருக்கிறச்சே நான் போட்டு பார்த்தேன், இந்த பிரைம் மெரிடியனும் அவர் மத்திய ரேகா ஒரு கர்க்க ரேகா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறார். அது மற்ற பாஷைகள்ல மொழிபெயர்க்கறச்சே ஹிந்தியில இருந்து இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ மொழிபெயர்க்கறச்சே அது ஈக்குவேட்டர் அப்படிங்கிற பொருள்ல மொழிபெயர்த்துட்டாக்க அப்ப அது தவறான ஒரு புரிதலுக்கு காரணமாக ஆயிடுது. அதுல வாஸ்தவத்துல இருக்கிறதுங்கிறது அவர் ஏஐ டூல்ஸ்ல போட்டு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இங்கதான் இருக்காரு, நான் ஏஐ டூல்ஸ் வரைக்கும் இந்த தகவல் வந்திருக்காங்கிறத அவர் செக் பண்ணியிருக்கார்.
ஆமாம்னு அந்த ஏஐ டூல் சொல்லித்துங்கிறத உள்பட அவர் அந்த காணொலியில சொல்றாருங்கிறத நம்ம கவனிக்கலாம். கண்டிப்பாக எந்த ஒரு ஏஐ டூலும் ஈக்குவேட்டரும் இது டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான கர்க்கரேகையும் வெட்டுறதுங்கிறது எந்த ஏஐ டூலும் சொல்ல போறது. ஏன்னா பிரைம் மெரிடியனும் இதுவும் கர்க்கரேகையும், அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர்னு இன்னைக்கு சொல்றாங்களே, அதுவும் வெட்டக்கூடிய இடத்துல தான் இருக்கு. பிரைம் மெரிடியன் சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாரம்பரியமான பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது. அதனாலதான் அவர் அந்த மாதிரி ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் அடுத்தது மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கறத பத்தி அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை விளக்கணும். அதாவது இப்ப நம்ம ஒரு பூமத்திய ரேகை உஜ்ஜயினிக்கு வழி இந்த கோட்டை வச்சுதானே நம்ம முன்னோர்கள் கால அளவை பார்க்கிறதாக ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஊரை வச்சு உஜ்ஜயினி மத்திய ரேகையை வச்சு அவங்க கணித நூல்களை உருவாக்கி, ஆனா அவரவர்கள் ஊர்ல அந்த காலத்துல உதயாதி நாழிகை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இப்பவும் கூட பத்திரிகைகள்ல எல்லாம் எழுதுறோம். அந்தந்த ஊரினுடைய சூரியோதயத்தை ஒட்டி ஏற்பட்டதான நாழிகை கணக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறமா இருந்தால், அப்ப அந்த உஜ்ஜயினியினுடைய மத்திய ரேகையினுடைய நாழிகைக்கும் நேரத்திற்கும் அந்தந்த ஊரினுடைய சூரியோதயத்திற்கும் இருக்கக்கூடியதான வேறுபாடு எவ்வளவுங்கிறத கணிக்கலாம். அந்த கணிதத்திற்கு தேசாந்தர சம்ஸ்காரம் அப்படிங்கறதான ஒரு பெயரை கொடுத்து தேசாந்தரம் உஜ்ஜயினிங்கிறதான பிரதானமான இந்த கணிதத்திற்கு ஆதாரமான தேசத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் கூட, அதுவும் உஜ்ஜயினின்னு மாத்திரம் சொல்ல முடியாது, உஜ்ஜயினியினுடைய அந்த மத்திய ரேகை, அந்த ரேகையினுடைய அடிப்படையில கணிக்கப்படக்கூடியதான ஒரு நேரத்தை காட்டும் அந்தந்த சூரியோதயம் எவ்வளவு வேறுபடுறதுங்கிறத கணிச்சு அதன் மூலமாக அந்தந்த ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கக்கூடிய அந்தந்த ஊரினுடைய அக்ஷாம்சம், அந்தந்த ஊரினுடைய ரேகாம்சம், தீர்க்காம்சம் இதெல்லாம் வச்சு கணிக்கணும் அப்படிங்கிறதான சகல மூல நூல்கள்லையும் சொல்லப்பட்டதான விஷயம். நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக சூரியோதயம் முன்னும் பின்னுமாக ஏற்படுறதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் கணிக்கணும், இந்த கணிதத்திற்கு ஆதாரமான உஜ்ஜயினி மத்திய ரேகையினுடைய நேரத்திற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி கணிக்கணுங்கிறத உள்பட நம்மளுடைய முன்னோர்கள் நூல்கள்ல கொடுத்திருக்காங்க. அதனால அப்படிப்பட்டதான ஒரு தேசாந்திர சம்ஸ்காரம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய உதயாதி நேரம் நமக்கு பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நேரத்துல சூர்யாதி கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணுமா இருந்தாக்க, அப்போ இந்த நேரத்தை நம்ம நேரடியாக பயன்படுத்தி ஜாதகம் கணிக்க முடியாது. ஏன்னா கிரக நிலைகளை கணிக்க முடியாது. கிரக நிலைகள்லாம் இப்ப பாரதம் முழுக்க ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக கணித நூல் பண்ண முடியாது இல்லையா? அதனால எல்லாருக்கும் சமமாக சீராக உஜ்ஜயினிங்கிறதான ஒரு மத்திய ரேகையை வச்சு அதன் மூலமாக அவங்க கணிதத்தை போட்டு அந்தந்த உஜ்ஜயினி மத்திய ரேகை நேரமாக மாற்றி அதிலேருந்து கிரக நிலைகளை கணிக்கிறது அப்படிங்கிறதான முறையை கையாண்டிருக்காங்க. இதுல தேசாந்திர சம்ஸ்காரமானது பயன்படும். இதற்கு நேர் எதிர்ப்புறமான, அதாவது தேசாந்திர சம்ஸ்காரத்தை கூட்டணும்னா கழிக்கணும் அல்லது கழிக்கணும்னா கூட்டணுங்கிறதான மாத்தி பண்ணினாக்க கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னாக்க, நமக்கு குறிப்பிட்ட கிரகநிலை எப்ப வரும், அல்லது ஒரு உதாரணத்துக்கு இந்த திதியானது எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை நேரத்திற்கு முடியும், இந்த நட்சத்திரம் எத்தனை நேரம் வரைக்கும் இருக்கு, கார்த்திகை தீப ஏத்தனம்னா சூரிய அஸ்தமன நேரத்துல கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கணும், சந்திரன் கிருத்திகையில இருக்கணும். அப்ப அது எத்தனை மணி வரைக்கும் சந்திரன் கிருத்திகையில இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்க, அப்ப அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உஜ்ஜயினி மத்திய ரேகா நேரத்துல கணிதத்தை போட்டுட்டு அத அந்தந்த ஊரினுடைய சூரியோதயத்துக்கு ஏத்தாப்புல மாத்துறதுக்காகவும் தேசாந்திர சம்ஸ்காரமானது மாத்தி பயன்படுது. இப்படி பண்ணினாதான் இந்த பஞ்சாங்கம் இன்ன ஊர் மத்தியஸ்தானத்திற்கு கணிக்கப்பட்டதுன்னு பஞ்சாங்கங்கள்ல போடுறாங்க இல்லையா, அதுக்கு அப்பதான் அர்த்தமானது வரும். நேரத்துல இருந்து அந்தந்த ஊருக்காக மாற்றம் செய்யப்பட்டதுங்கிறத நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுண்டு மேற்கொண்டு அமைச்சர் பேசினதான அடுத்த சில பல வார்த்தைகள், அதாவது அதே காணொலியில ஆரம்பத்தில இருந்து 2 மணி நேரம் 42 நிமிஷம் கிட்டத்தட்ட அங்க அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இந்த மகாகால் சீர் நேரம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காரு. மகாகால் மே சயின்டிபிக் ஸ்டேட்மெண்ட் கியா நிக்கலேங்கி, இந்த மகாகால் நிகழ்ச்சியில இருந்து நம்ம ஒரு சயின்டிபிக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போகணும் இல்லையா, அது கியா நிக்கலேங்கி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் பேசறச்ச மித்ரோं கொலோனிयल पीरियड के पहले 1835 அவர் ஹிந்தியில அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். மெக்காலே ने भारत की शिक्षा पद्धति को षड्यंत्र करके सफल हुए. அதாவது அவர் என்ன விவரிச்சுட்டு போறார் அப்படின்னு சொன்னாக்க, 1835 மெக்காலே அப்படிங்கிறவரான ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர்
பாரதத்துல இருக்கக்கூடியதான ஒரு கல்வி முறைய மாற்றம் பண்ணி, அரசாங்க அதிகாரத்தின் மூலமாக மாற்றம் பண்ணி, மக்களுக்கு தம்முடைய பாரம்பரிய கல்விகள் பேர்ல இருந்ததான ஒரு அபிமானத்த நீக்கி, ஆங்கிலேய கல்வி முறையே அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள மாத்திரம் அவங்க தெரிஞ்சுண்டு, அதுதான் வசத்தியானதுங்கிறதான ஒரு மனோபாவம் அவங்களுக்கு வரக்கூடிய ரீதியில, அவர் ஒரு கல்வி முறைய பண்ணினார் அப்படிங்கிறது இது பிரசித்தமான விஷயம். ஆனா தெரிஞ்ச விஷயம், இது புது விஷயம் இல்ல. அவர் ஆனா ஏன் அத முக்கியமா இங்க குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் மூலம் பாரம்பரியத்த மறுபடியும் நாம உணர்ந்து, அத நம்மளுடையதாக ஆக்கிக்கணும். ஏற்கனவே நம்மளுடையதுதான். அது நடைமுறையில நம்மளுடையதாக ஆக்கிக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலமாகங்கிறத சொல்ல வர்றார். ஏன்னாக்க அவர் என்ன சொல்றாரு, கொலோனியல் மைண்ட் செட்ஸே பாஹர் ஆனா ஹே, நம்மளுக்கு எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்ததுங்கிறதான ஒரு வெளிநாட்டுல பல நல்ல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, உண்மையான ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அதுல எந்த ஒண்ணு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா எல்லாமே நம்மளுக்கு அங்கேருந்து தான் வந்ததுன்னு சொன்னா நம்ம முன்னோர்கள் பண்ணினதான உழைப்புங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுறது. ஆகையினால அதிலே தேஜ் ஹே ஹமாரி கோஜ் ஹே ஹமாரி விராசத் ஹே அப்படிங்கிறதான வார்த்தைகளை பயன்படுத்துறேன். இது நம்மளுடைய தனிப்பட்ட சிறப்பம்சமானது, இது நம்மளுடைய தனிப்பட்ட தேடல், இது நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடியது கணிதம் அப்படிங்கிறது. ஆகினா इसको जीएमटी के नाम पे colonial rulers से हमसे छीना था. அதாவது அவர் இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் இருக்கே, இந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறதான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இது புதுசாக இந்த மெக்காலே திட்டத்தினால அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல வரல, சொல்ல முடியாது. ஏன்னா அது 1884ல சர்வதேச அளவுல எல்லாரும், பாரதம் மாத்திரமல்ல, எல்லா தேசங்கள்லயும் கிரீன்விச்ச பிரைம் மெரிடியனாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அப்போ பாரதமும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உட்பட்டு இருந்ததுனால பாரதத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் அந்த கான்பரன்ஸ்ல அமெரிக்காவில நடந்த 1984ல. அப்ப அந்த ரீதியில அந்த கான்பரன்ஸ்ல சர்வதேச அளவில் எல்லாரும் கிரீன்விச்ச பின்பற்றுவோம். கிரீன்விச் அப்படிங்கிறதான ஊர்ல அதற்கும் 100க்கு முற்பட்டதான வருஷங்கள் முன்னாடியில இருந்து விசேஷமாக இந்த லாஞ்சிடியூட் அப்படிங்கிறத பத்தினா அதை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடந்து, கிரீன்விச் அப்படிங்கிறதான ஒரு லண்டனுக்கு வெளியில இருக்கக்கூடிய, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வானியல் ஆய்வகத்துல இது பத்தினதான ஒரு விரிவான ஆராய்ச்சிகள்லாம் நடந்ததுனாலே அவங்களுடைய கணிதத்தின் அடிப்படையில அந்த காலத்துல அவங்களுக்கு இந்த சர்வதேச அளவிலையும் எத்தனை கப்பல்கள் சமுத்திரத்துல பிரயாணம் பண்ணினாலும் எல்லாருக்கும் அவங்க எந்த இடத்துல சமுத்திரத்துல இருக்காங்கிறத ஒரு தீர்மானமா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அந்த மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதுல அந்த மாதிரி பல இடங்கள்ல பாரிஸ்ல இருந்திருக்கு, இன்னும் பல இடங்கள்ல இருந்திருக்கு. ஆனா பெருவாரியான கப்பல்களானது இந்த கிரீன்விச் அவங்க இன்னும் பல காலமாக இதை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினதுனாலே அவங்களுடைய ஒரு டேபிள்ஸ் கால்குலேஷன்ஸ் அடிப்படையில தான் பெரும்பாலான ஒரு கப்பல்கள் செயல்பட்டு இருக்குங்கிறதான ஆதாரங்கள்லாம் காட்டி, ஆகையினாலே எல்லாரும் கிரீன்விச்சை பின்பற்றுவோம் அப்படின்னு சர்வதேச அளவுல பண்ணினதான விஷயம். அதுல பாரதமும் அங்க பாரதத்தினுடைய ஆங்கிலேய அரசாட்சி. அதனால இதுல விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல தான், இந்த மெக்காலேனுடைய காலம் வந்த பிறகுதான் நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய பிராச்சீனமான வித்தி ஏற்கனவே ஒரு நிறைய நம்ம மக்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா புத்திபூர்வமாக அதனால் நாளடை பூர்வமாக அது சீரழிக்கப்பட்டதான ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. நம்மளுடைய பாரம்பரிய காலகணிதம் உஜ்ஜயினியில வச்சு உஜ்ஜயினில இருந்து இப்படிப்பட்டதான ஒரு காலகணிதம் பண்ணினதுங்கிறது இப்ப கிரீன்விச்ல சுமார் 17வது நூற்றாண்டுல ஏற்படுத்தினாங்கன்னா அதற்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னதாகவே வராகமீரருடைய காலங்கிறது சுமார் 5வது நூற்றாண்டுங்கிறது தீர்மானமான விஷயம். அப்ப கிரீன்விச் அப்சர்வேட்டரி ஏற்படுறதுக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய உஜ்ஜயினியில அப்சர்வேட்டரி எல்லாம் இருந்திருக்கு, அவங்க காலகணிதம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பாரம்பரியம் விட்டு போச்சுங்கிற விஷயத்த அவர் அங்க அடிக்கோடிட்டு காட்டுறார். புத்திபூர்வமாக அது நம்மள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அப்படி. இந்த கிரீன்விச் மீன் டைம்ங்கிறது பாரதத்துக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்துல சொல்லல. ஆனா எல்லா விஷயங்களும் அடிபட்டு போனச்சே, நம்மளுடைய பாரம்பரியமான உஜ்ஜயினி காலம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுனால இதோட சேர்ந்து இந்த கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது யூரோப்ல இருந்ததான ஒரு காலகணிதத்தை நாம பின்பற்றும்படியாக நம்மளுடைய இன்னும் 1000 வருஷத்துக்கு முந்தைய பாரம்பரியம் விட்டு போனதுனால அதை பின்பற்றும்படியாக நம்மளுக்கு ஆயிடுத்து.
ஜபகி உஸ்கே மூல கேந்திர உஜ்ஜைன் ஹே, அவந்திகா ஹே. ஏன்னா இது இப்படி ஏற்பட்டது எப்படிப்பட்டதா மூலஸ்தானமானது நம்மளை பொறுத்த மட்டுக்கும் உஜ்ஜயினி அவந்திகா நகரம் தான் இந்த கால கணிதத்தினுடைய மூலஸ்தானமாக நமக்கு இருந்தது. ஆனா அது நம்மளுக்கு விட்டு போயிடுது. அப்படி ஆகையினால அவர் என்ன சொல்றார், மேக் நிவேதன் கர்ணா சாத் சொன்னதுனால பிரயோஜனம் இல்லை. நான் உங்களை எல்லாம் கேட்டுக்க கூடியது என்னன்னா, இந்த கான்பரன்ஸ்ல நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மள பேச போறீங்க. இதன் மூலமாக इसको महाकाल स्टैंडर्ड टाइम तक ले जाना है, महाकाल ஸ்டாண்டர்ட் டைம் தக் இஸ் விமர்ஷ கோ லே ஜாயே அப்படின்னு அவர் பேசுறார். இந்த இடத்துல அவர் எங்கேயும் கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கறத கிரீன்விச் மீன் டைம் கோ छोड़कर அப்படிங்கறதான வார்த்தையை அவர் எங்கேயுமே பயன்படுத்தலைங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். கிரீன்விச் மீன் டைமை எடுத்துட்டு அதற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த மகாகால் ஸ்டாண்டர்ட் டைமை ஃபிட் பண்ணுங்க அப்படிங்கிறதாக அவர் சொல்லல. ஆனா பலவிதமான ஊடகங்கள்ல அப்படிப்பட்டதான ஒரு மேலோட்டமான ஒரு அல்லது ஒரு விதத்துல தப்பான ஒரு கருத்தை கொடுக்கக்கூடியதான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது பரியந்தம் இந்த விசாரங்களை கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே நம்மளுடைய பாரம்பரியத்துல சித்தனை முன்னாடி சொன்னோமே, நம்ம முன்னோர்கள் பண்ணினதான அத்தனை நூல்கள்லயும் இருந்ததானே உஜ்ஜயினி மத்திய ரேகா நேரம் தான் மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம். மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறத புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கணிதத்துல எல்லா பஞ்சாங்கங்கள்ல பாரதம் முழுக்க எத்தனை பஞ்சாங்கங்கள் இருக்கோ, உஜ்ஜயினி அந்த பாரம்பரிய முறையில கணிக்கப்பட்ட பஞ்சாங்கங்களை சொல்றேன், அது எல்லாத்திலையும் பயன்படுத்தப்படுவதுங்கிறது மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் தான் ஏற்கனவே. அதனால இந்த பாரம்பரியமான கணித முறைகளை புத்துயிர் கொண்டு மேல கொண்டு வாங்க, அதுக்கு நீங்க விசாரம், அதற்கு உண்டான விசாரங்கள் என்ன உண்டோ அதை பண்ணுங்க அப்படிங்கறத அவர் பேசக்கூடியதான வார்த்தைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கிரீன்விச் மீன் டைமை எடுத்து தூக்கி போடுறது சொல்லியோ அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ண சொல்லியோ அவர் சொல்லல. நம்மளுடைய பாரம்பரிய இந்த மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் வரைக்கும் நம்ம விசாரத்தை கொண்டு போகணும்னா அதுல நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாரதிய கணித முறைகளை நம்ம வலுப்படுத்தணும், பாரம்பரியமான முறைகளை அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதாக அவர் சொல்றார். இன்னும் இந்த மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் பத்தி நம்ம கணித ரீதியில புரிஞ்சுக்கணும். முதல்ல இன்றைய பாரத சீர் நேரம் அப்படிங்கிறது இருக்கு. இதனுடைய சுரூபத்தை சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். பூமியானது 24 மணி நேரத்துல 360 டிகிரி உருண்டை சுழல்றது அப்படின்னு வச்சுட்டோம்னா, அதை வகுத்தாக 1 மணி நேரத்துல 15 டிகிரி சுழலும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாரதத்தினுடைய கிழமையல் பரப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க சுமார் கிரீன்விச்ல இருந்து 68 டிகிரியில இருந்து 97 டிகிரி வரைக்கும் சுமாராக இருக்கு கிழமையல் பரப்பானது. இதனுடைய 82.5 அப்படிங்கிறது இது நம்மளுக்கு சௌகரியமாக 15 டிகிரி அப்படிங்கிறதுக்கு 5.5 பெருக்கினால கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறதுனாலே இந்த 5.5 மணி நேரம் அப்படிங்கிறது கிரீன்விச் நேரத்திற்கு கூட்டினாக கிடைக்கக்கூடியதுங்கிறத நம்ம பாரதிய ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறதாக வச்சுப்போம் அப்படிங்கிறதாக நம்ம அரசாங்கமானது தீர்மானிச்சிருக்கு. இது எப்போ கிரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைமை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தியாச்சோ அந்த அடிப்படையில நம்ம பாரதத்துக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறத கொண்டு வரதுக்காக இது இயற்கையாக எடுக்கப்பட்டதான ஒரு தீர்மானம் நம்மளுடைய அரசாங்கத்தினால. ஆனா இப்போ நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் ஏற்கனவே பஞ்சாங்கத்துல நம்ம பாரதிய கணிதத்துல இருக்கக்கூடியதான இந்த உஜ்ஜயினி மீன் டைம் அல்லது உஜ்ஜயினி மத்திய ரேகையினுடைய நேரம்னு சொன்னோமே, அந்த மகாகால் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் இதுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கிறது, மாத்திக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கணிதம் தெரிஞ்சவங்க, அந்த கணிதத்துல பழக்கப்பட்டவங்களுக்கு. ஏன்னா இந்த உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரருடைய கோடு நம்ம சித்தனாய் முன்னாடி சொன்னோமே, அந்த கோட்டுல இருந்து மேற்காலே 75.768225 டிகிரி கிரீன்விச் ஆனது மேற்கால இருக்கு. அதாவது இது கிழக்க இருக்கு, அது மேற்க இருக்கு. அதனால இதுல இருந்து இந்த முன்னாடி சொன்னதான 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி அப்படிங்கிறதான ஒரு அடிப்படையை வச்சு நம்ம சுலபமாக மாத்திக்கலாம். நம்மளுடைய பாரம்பரியமான மகாகால அதாவது உஜ்ஜயினி சீர் நேரம் அல்லது பாரதிய கணித நேரம் இதுதான் இப்ப மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிற வார்த்தையில அவர் சொல்லியிருக்கிற மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிற வார்த்தையானது நம்மளுடைய முன்னோர்களுடைய நூல்கள்ல காணப்படாட்டாலும் அதுல இருக்கக்கூடியதான நேரம்ங்கிறது அந்த டைம் தான். மகாகால் ஸ்டாண்டர்ட் டைத்தை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க ஏற்கனவே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டைமாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா இருக்கக்கூடியதான 82.5 டிகிரிஸ் அதனுடைய சீர் நேரமாக இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரீன்விச் மீன் டைமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக நாம மாத்திக்கலாம் அப்படிங்க. அதனால தெளிவாக இந்த பாரதிய கணித விஷயத்தை நம்மளுடைய அடிப்படையை புரிஞ்சுட்டோம்னாக்க
இதுல அவர் முதல் 2 விஷயம் முக்கியமாக உள்ளது. மத்திய ரேகா அப்படின்னு சொன்னது பழங்காலத்து சம்ஸ்கிருத வழக்கப்படியும் ஹிந்தியில முன்னாடி இருந்ததான வழக்கப்படியும் பிரைம் மெரிடியன், பழங்காலத்து பிரைம் மெரிடியனாக உஜ்ஜயினி இருந்தது அப்படிங்கிறது தானே தவிர ஈக்குவேட்டர் அப்படிங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது எடுத்து போட்டுட்டு அதற்கு பதிலாக மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் பயன்படுத்தணுங்கிறதான கருத்தும் அங்க சொல்லப்படல. மூல ஹிந்தியை யார் வேணா கேட்டு பார்க்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்கக்கூடிய நம்ம மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம் வரைக்கும் நம்மளுடைய விசாரமானது போகணும். நம்மளுடைய பாரம்பரியமான கணிதத்தை நம்ம மறுபடியும் நம்மளுடையதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர்.